மார்னிங் டெட் 2025 பேப்பர் 2 சயின்ஸ் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். உங்க புக்லெட் சீரீஸோட மேட்ச் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 91. ஏகில் மார்மிலோஸ் இக்குடும்பத்தை சார்ந்தது. விடை ரூட்டேசி. இது எங்க இருக்கு அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக் பேஜ் 210 அதுல இருக்கு. ரூட்டேசி குடும்பத்தை சார்ந்தது. அடுத்த வினா, பிவிசி நெகிழியை எரிப்பதன் மூலம் வெளிவரும் வாயு. இது ரொம்ப நமக்கு பாய்சனஸ். இது நமக்கு. விடை டயாக்சன். 9ஆம் வகுப்பு 182 பக்கத்துல இருக்கு. அடுத்தது, குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும். திடப்பொருள்கள் மற்றும் திரவம். இது 8ஆம் வகுப்பு பக்க எண் 66ல கடைசி லைன்ல இருக்கும். திடப்பொருள்கள் மற்றும் திரவங்கள் அப்படின்னு தெளிவா கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம பாட புத்தகத்துல இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது, பூசணியில் அயல் மகரந்த சேர்க்கை இவற்றின் உதவியால் நடைபெறுகின்றன. இது ரொம்ப சின்ன கிளாஸ்ல இருந்து இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருக்காங்க. பூச்சிகள் 5th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 2ல 86ஆம் பக்கத்துல இது இருக்கு. அடுத்த வினா, நவீன தனிம வரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் டேஷ் அதிகரிக்கும் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளன. அணியல். இது நமக்கு இயல்பாவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விடைதான். ஆனாலும் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 105ஆம் பக்கத்துல இருக்கு. நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பை இணைப்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிங்க. இது நம்மளோட நரம்பு மண்டலத்துல ஹைப்போதலாமஸ், பிட்யூட்ரிக்கு வேலை கொடுக்கறது இந்த ஹைப்போதலாமஸா இருக்கும். 10ஆம் வகுப்பு 219வது பக்கத்துல இது இடம்பெற்றிருக்கும். சூப்பரின் என்ற பொருளால் ஆன தடித்த காஸ்பெரியன் பட்டைகள் உள்ள அகத்தோல் காணப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இந்த லைன் அப்படியே கரெக்டா அப்படி இருக்காது. அது எப்படி இருக்குன்னா, ஒருவித்தலை தாவரவேர் படம் போட்டிருப்பாங்க, இருவித்தலை தாவரவேர் படம் போட்டிருப்பாங்க. ஒருவித்தலை தாவரவேரோட அகத்தோல்ல பாத்தீங்கன்னா இந்த காஸ்பெரியன் பட்டைகள் பத்தி கொடுத்திருப்பாங்க. இருவித்தலை தாவரவேர்ல இந்த வார்த்தை இருக்காது. ஆனா அந்த படத்துல 2 தாவரவேர்லயுமே இந்த காஸ்பெரியன் பட்டைகள் இடம்பெற்றிருக்கும். ஒரு வித்தலை தாவரவேர் மற்றும் இருவித்தலை தாவரவேர். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 172 173 பக்கத்துல இருக்கும். அதை நீங்க படத்தை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்தது, சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம். சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். இது 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 8ல 282வது பக்கத்துல இருக்கு. அடுத்த வினா, ரேபிஸ் என்பது டேஷால் ஏற்படும் நோய். நாயின்னு தேடின வைரஸால் ஏற்படும் நோய். இது எங்க இருக்கு அப்படின்னா இது சின்ன கிளாஸ்ல 7ஆம் வகுப்பு முதல் பருவத்துல 82ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்த வினை, காந்த விசை கோடுகள் எதில் இருந்து தொடங்குகிறது? வடமுனையில் தொடங்கி தென்முனையை நோக்கி செல்கிறது. இது 9ஆம் வகுப்பு 153ஆம் பக்கத்துல இது இருக்கு. அடுத்தது, வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள். இப்ப இது நேரடியா இருக்காது. வினிகர்னா என்ன நமக்கு தெரியும், அது நமக்கு அங்க கொடுத்திருப்பாங்க. நம்ம 8ஆம் வகுப்புல அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதோட மூலக்கூறு வாய்ப்பாடை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், CH3 COOH போது நமக்கு என்னென்ன தனிமங்கள் இருக்கு சொல்லுங்க? கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சோ நம்மளோட விடை சி. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு 66ஆம் பக்கத்துல இருக்கும். 166ஆம் பக்கத்துல இருக்கும். அடுத்த வினா, 2 பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எளிமையான கேள்விதான் இது. எலக்ட்ரான்கள். ஏன்னா நியூட்ரான்கள் புரோட்டான்கள்லாம் முதல்ல வெளிவட்ட பாதையில இருக்காது. அதெல்லாம் எங்க இருக்கும்னா உள்ள இருக்கும். அப்ப வெளியில நமக்கு இந்தாண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா எலக்ட்ரான்கள் தான். 8ஆம் வகுப்பு 50ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது, காற்று நுண்ணறைகள் அகலப்படுதல் டேஷ் எனப்படுகிறது. இது புகைப்பிடித்தலினால் ஏற்படும் நோய்கள் அப்படின்னு ஒரு டாபிக்ல நமக்கு 10ஆம் வகுப்புல இது இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்மளோட காற்று நுண்ணறைகள் வீக்கம் அடையறதுனால எம்பசிமா நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. புகைப்பிடித்தல தவிர்த்திடலாம் முற்றிலுமாவே. கீழ்கண்டவற்றுள் பசுந்தாள் உரமாக பயன்படுவது எது? குரோட்டலேரியா, ஜன்சியா.
பசுந்தாள் உரம் அப்படின்ற டாபிக் இருக்கும் 9ஆம் வகுப்புல. அதுல எடுத்துக்காட்டுகள்னு சொல்லிட்டு கீழே கொடுத்திருப்பாங்க. குரோட்டலேரியா ஜென்சியா. அடுத்த வினா, கீழ்கண்ட கரைசல்களில் எக்கரைசல் நீல நிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றாது? டக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆன்சர் எலுமிச்சை சாரும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது இல்ல. அமிலம் எப்பவுமே நீல நிட்மஸ் தாளை சிவப்பு நிறமா மாத்தும். இப்ப இங்க கேட்கறது மாற்றாது, அப்ப காரம் தானே மாற்றாது. அப்போ சுண்ணாம்பு நீர் நமக்கு காரம் இல்லையா, அப்ப அது மாற்றாது. 8ஆம் வகுப்பு 164ஆம் பக்கத்துல இருக்கும். அடுத்தது, செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க. இதுல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலே அழகா நம்ம குறிச்சிடலாம். பசுங்கணிகம் நமக்கு நல்லா தெரியும், ஒளிச்சேர்க்கை. அந்த ஆப்ஷன் பாருங்களேன், ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கும். பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கைன்னா பிக்கு 3 இருக்கிற மாதிரி ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு பாருங்க. இப்போ ஆன்சர் வந்து நமக்கு இதுல மத்த எல்லாமே இருக்கு, நமக்கு தெரியும். முக்கியமா தற்கொலை பை லைசோசோம் அப்படின்றதும் நமக்கு நல்லா தெரியும். இப்ப இது எங்க இருக்கு, இந்த பசுங்கணிகம் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் 70ஆம் பக்கத்துல இருக்கு. மொத்தமா சேர்த்து எல்லாமே ஒரே பாக்ஸ்ல இருக்காது, அது ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கும். அடுத்தது, மனித உடலில் 4வது அதிகமாக அளவில் காணப்படும் தனிமம் நைட்ரஜன். இது வந்து நீங்க 8வது புக்ல 121வது பக்கம் எடுத்தீங்கன்னா நைட்ரஜன் பரவல் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் லைனே இது இருக்கும். 4வது அதிக அளவில் காணப்படும் தனிமம் மனித உடல்ல எது அப்படின்னா நைட்ரஜன். உமிழ்நீர், இது நமக்கு படிச்சு தெரிஞ்சுக்கலன்னா கூட தூய நீரோட அளவு வந்து நமக்கு அமிலமும் இல்ல காரமும் இல்ல அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா. கரெக்டா எக்ஸாக்டா 7.0, அதாவது 7 அப்படின்னு தெரியும். அந்த விடையே நீங்க பாத்தீங்கன்னா கூட டிக்கு 1ன்ற ஆப்ஷன் வந்து 2 மாட்டி, டிக்கு 2 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். சோ நம்ம அதை வச்சு நம்ம இதை என்ன பண்ணிடலாம், சீனை பிக்ஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம என்னென்னன்றத பார்க்கலாம் பாருங்க. மனிதனின் உமிழ்நீர் வந்து 6 to 8, சரிங்களா. இது பாக்ஸ் அட்டவணைப்படுத்தி கொடுத்திருப்பாங்க. காஃபி வந்து 5.6, அப்ப அமிலம் தான் அது. ரத்த பிளாஸ்மா, ரத்தத்துல 7.4, தூய நீர் 7. இப்ப விடை வந்து நமக்கு என்ன அப்படின்னா சி. எங்க இருக்கு இது, அப்படியே அட்டவணையா இருக்கும். 10ஆம் வகுப்பு 146ஆம் பக்கத்துல இருக்கும். அடுத்தது, டேஷ் என்பது பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் நிகழ்கிறது. இது எக்ஸாக்டா நமக்கு இல்லைனாலும் விடை தெரியும், படிகமாக்கல். ஏன்னா மத்த 3ம் வந்து எப்படின்னா அதோட நிலைதான் மாறிக்கிட்டு இருக்கும். படிகமாக்கல் மட்டும்தான் பிரித்தெடுக்கும் முறையாகவும் தூய்மையாக்கும் முறையாகவும் திகழ்கிறது. அடுத்தது, மின் கடத்தி எண்ணின் அலகு 10ஆம் வகுப்புல இருக்கு. 10ஆம் வகுப்பு பக்க எண் 47 இருக்கு. மின் கடத்தி எண் அப்படின்றதுனால மின்தடை எண்ணின் தலைகீழ், ஓம் இன்வெர்ஸ் மீட்டர் இன்வெர்ஸ். அடுத்தது, விலங்குகளில் வாய் மற்றும் காய் குழம்பு நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்தோ வைரஸ். இதுவும் வந்து 8ஆம் வகுப்பு இதுல அட்டவணைப்படுத்தி கொடுத்திருப்பாங்க நோய்களை. 191ஆம் பக்கத்துல இருக்கு. அடுத்தது, லென்ஸிற்கும் விழிவெண் படலத்திற்கும் இடையே உள்ள திரவம் அக்வஸ் திரவம். இதுவுமே 8ஆம் வகுப்பு தான். 8ஆம் வகுப்பு 219வது பக்கத்துல இருக்கு. அடுத்தது, ஒரு அவுன்ஸ் என்பதன் அளவு 30 ml. 29 புள்ளின்னு வரும். 30 ml ஒரு அவுன்ஸ் என்பது. இவற்றில் எவ்வகை இயக்க பொருள்களை எரியூட்ட தனியான அமைப்பு தேவையில்லை? விடை கிரையோஜெனிக் இயக்க பொருள்கள். இந்த 3 வகையான இயக்க பொருள்கள் கொடுத்திருப்பாங்க. இதுல கிரையோஜெனிக் இயக்க பொருளை இயக்குறதுக்கு தனியான ஒரு அமைப்பு வந்து தேவை கிடையாது. 8ஆம் வகுப்பு 87ஆம் பக்கத்துல இருக்கும். அடுத்தது, டிடிடி என்பது ட்ரைக்ளோரோ டைபீனல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். டி 8ஆம் வகுப்பு 157ஆம் பக்கத்துல இருக்கு டிடிடி என்பது. அடுத்தது, தவறான கூற்றை தேர்வு செய்க. இது நம்ம தவறு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பூஞ்சைகள் 8ஆம் வகுப்பு 202வது பக்கத்துல பூஞ்சைகள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். ஒன்றிற்கு மேற்பட்ட ஹைபாக்கள் இணைந்து, ஹைபாக்கள் அப்படின்றது என்னன்னா பூஞ்சை தான். ஹைபாக்கள் இணைந்து மைசீலியம் எனப்படும் இழைப்பின்னல் உருவாகின்றன. அது கரெக்ட். மேல நம்ம கேட்டிருக்கிறது தவறான கூற்று. இப்ப அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒன்றிற்கு மேற்பட்ட மைசீலியங்கள் இணைந்து ஹைபா என்னும் பூஞ்சை இழையை உருவாகிறது. இதுதான் தப்பு. பூஞ்சைகளின் உணவுப் பொருள் கிளைகோஜனாகவும் எண்ணெயாகவும் சேமிக்கப்படுகிறது. கரெக்ட். பூஞ்சைகளின் உடலமானது ஹைபாக்கள் என்னும் இழைகளால் ஆனது. இதுதானே இப்ப இதைதான் நம்ம மேல பார்த்திருக்கோம். பூஞ்சை உடலை வந்து ஹைபாக்கள் என்னும் பூஞ்சை இழைகளால் ஆனது. அதெல்லாம் சேர்ந்துதான் மைசீலியம் உருவாகும். அப்ப நமக்கு இங்க வந்து தவறான கூற்றுன்றது மைசீலியெல்லாம் இணைஞ்சு ஹைபா உருவாகிறது தப்பு. 8ஆம் வகுப்பு 202ஆம் பக்கத்துல இடம்பெற்றிருக்கும்.
அடுத்தது மெல்லுடலில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு நெஃப்ரிடியாக்கள். இந்த பாடப்பகுதியில எங்கன்னு தெரியல, ஆனா விடை கண்டிப்பா நெஃப்ரிடியாக்கள் தான். ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பான சரியான கூற்று இல்லை, அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். பாருங்க, இதுவும் எங்க இருக்கும் அப்படின்னா 9ஆம் வகுப்பு 34வது பக்கத்துல இருக்கு. இதுல பாருங்க, பொருளானது குறைந்த பருமன் மற்றும் அதிக அடர்த்தி, இதை நம்ம படிக்கிறோமோ படிக்கலையோ, அதிக அடர்த்தி இருக்கும்போது எப்படி அது மிதத்தல் தொடர்பா இருக்கும்? மூழ்கிடும் இல்லைங்களா? அது அப்படியே மீதி 3மே கரெக்ட். அவங்க தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது டெட்டனி. இது எங்க இருக்கும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு 233வது பக்கத்துல பாராதைராய்டு சுரப்பி, அந்த சுரப்பியை பத்தி பேசும்போது பாராதார்மோன், அதுல கால்சியம் பாஸ்பரஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். அப்ப அது குறைவு ஏற்படும் பொழுது நமக்கு டெட்டனி அப்படின்ற நோய் உருவாகுதுன்றது நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மஞ்சள் காமாலை பரவும் விதம் மாசடைந்த நீர் மற்றும் ரத்த பரிமாற்றம், கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். இதனாலதான் மஞ்சள் காமாலை பரவுது. 7ஆம் வகுப்பு முதல் பருவம் 81ஆம் பக்கத்துல இருக்கு. எல்லா விடைகளும் பார்த்தாச்சு. 100% இது துல்லியமான விடைகள் தான். ஏன்னா எல்லாமே பாடப்பகுதியில இருந்து எடுத்துதான் எழுதியிருக்கிறோம். ஏதாவது மாற்றங்கள் இருந்தா நம்ம பார்த்துப்போம். மாற்றம் வர வாய்ப்பே இல்லை, பார்த்துக்கலாம். தேங்க்யூ.